ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் உடைய ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டினை பார்த்துருக்கோம். இந்த எக்ஸாம் வந்து எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 2025 நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 2026 எக்ஸாம் நடத்தியிருப்பாங்க. ஸோ மார்ச் 7ஆம் தேதி நடத்தியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போன முறை 2 இன்டர்வியூ போஸ்ட் நடத்தினாங்க. சரிங்களா, அதனுடைய செகண்ட் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் இது ஃபுல்லாக. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 27க்கான ஒரு வீடியோஸ் தான். இதுக்கு முன்னாடி 26 வீடியோஸ் வந்து டெக்னிக்கல் எக்ஸாமுக்காக போட்டிருக்கோம். அதுக்கானலாம் போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, போய் பாருங்கள். சரிங்களா, இல்லை பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து எப்படி இருக்குது, எந்த மாதிரி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு, அதாவது இஃப் ஏ ரேஷியோ பி இஸ் ஈக்குவல் டு 5:9 அண்ட் பி ரேஷியோ சி ஈக்குவல் டு 4:7, தென் ஃபைண்ட் ஏ ரேஷியோ பி ரேஷியோ சி வந்து கண்டுபிடிக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அது எழுதிக்கணும். ஏ ரேஷியோ பி ரேஷியோ சி கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஏ ரேஷியோ பி என்ன கொடுத்துருக்காங்க, 5:9 கொடுத்துருக்காங்க. அப்போது 5:9. அடுத்து பி ரேஷியோ சி, சரிங்களா, பி ரேஷியோ சி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4:7. அது இங்கே எழுதிட்டு இப்போது இந்த இடத்துல பிளாங்காக இருக்குல்ல, அந்த பிளேஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே என்ன நம்பர் இருக்கோ, சரிங்களா, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை பக்கத்தில் எழுதணும். சரிங்களா, அப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும், 9 போடணும். சரிங்களா, சரி சார், இங்கே பிளாங்காக இருக்குல்ல, இந்த நம்பர் வந்து இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா, இங்கே அதுக்கடுத்து என்ன நம்பர் வருதோ அது வந்து என்ன பண்ணணும், முன்னாடியே வந்து எழுதிக்கணும். அப்போ இது வந்து 4 வந்துடுங்க. சரிங்களா, சரிங்க சார், இந்த மாதிரி எழுதியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, ஸோ இதையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். அதை மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு என்ன இருக்குது, 5 4s are 20. அடுத்து வந்து பார்த்தோன்னா 9 4s are 36. 9 4s are 36. அடுத்து 9 7s are 63. சரிங்களா, அவங்க என்ன கேட்டுறாங்க, ஏ ரேஷியோ பி ரேஷியோ சி தான் கேட்டுறாங்க. அப்போ 20 ரேஷியோ 36 ரேஷியோ 63 தான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குது பாருங்கள், 20 36 63. சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா, 20 ரேஷியோ 36 ரேஷியோ 63. சரிங்களா, சரி, இப்போது இது கொடுத்துருக்காங்க. இப்போது இது ரிலேட்டடாக இப்போ வேறு எதுவுமே கொஷின் கேட்டாங்கன்னா, ஏ ரேஷியோ சி வந்து என்ன, ஏ ரேஷியோ பி என்ன, இல்லை பி ரேஷியோ சி என்ன, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், இதனுடைய ஆன்சர் நம்ம இங்கே தனியாக எழுதி சால்வ் பண்ணணும். சரிங்களா, அப்போ ஃபஸ்ட் ஏ ரேஷியோ சினா 20 ரேஷியோ 63 அதை எடுத்து சால்வ் பண்ணோம். அடுத்து ஏ ரேஷியோ பினா 20 ரேஷியோ 36 இது. சரிங்களா, 36. அடுத்து பி ரேஷியோ சி அப்படின்னா 36 ரேஷியோ 63. இது எல்லாமே பார்த்தோன்னா நீங்கள் சிம்பிளை பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா, அதுதான் என்னது, ஏ ரேஷியோ சியாக இருக்கலாம், ஏ ரேஷியோ பியாக இருக்கலாம், பி ரேஷியோ சியாக இருக்கலாம். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறது நிறைய சான்சஸ் இருக்குது. ரொம்ப எளிமையான ஒரு கொஷின் தான் இது. சரிங்களா, அடுத்த கொஷின் பாருங்கள், கவனிங்க. இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு. சரிங்களா, டிஎன்பிஎஸ்சியில் வந்து அடிக்கடி நிறையா டைம்ஸ் வந்து கேட்டுருக்கக்கூடிய ஒரு எல்சிஎம் பேஸ்டு ஆன் கொஷின்ஸு சொல்லிக்கலாம். அதாவது 6 bells commands tolling together and toll at intervals வந்து பார்த்தோன்னா 2 4 6 8 and 10 அப்புறமா 12 கொடுத்துறாங்க. சரிங்களா, செகண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது, செகண்ட்ஸ் இருக்குது, ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துறாங்க. in 30 minutes how many times to do they toll together சொல்லிக்கிறாங்க. சரிங்களா, 6 மணி இருக்குது, அதனுடைய இடைவெளி வந்து எப்படி இருக்குன்னா 2 4 6 8 10 மற்றும் 12 இருக்குது. இடைவெளியை ஒலித்து கொண்டிருக்கின்றன. 30 நிமிடங்களில் அம்மணிகள் எத்தனை முறை சேர்ந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து என்ன ஃபார்முலா, டோட்டல் டைம். சரிங்களா, டோட்டல் டைம் டிவைட் பை இங்கே வந்து பார்த்தோன்னா எல்சிஎம்மோட ஆன்சர் +1. இதுதான் ஃபார்மேட். சரிங்களா, நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எத்தனை முறை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் டைம் டிவைட் பை எல்சிஎம் +1. சரிங்களா, ஃபஸ்ட்டு எல்சிஎம், இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 2 4 6 8 10 12க்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். 2 4 6 8 10 ஸோ 12 எல்சிஎம் எடுத்தால் பாருங்கள் என்ன வரும், ஃபஸ்ட்டு 2 எடுத்தால் 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் 5 டைம் 6 டைம். சரிங்களா, திரும்ப பாருங்கள், அடுத்து எடுத்தால் ஃபஸ்ட்டு 2 எடுத்தால் 1 டைம், இது 1 ஆகிடும், இது 3 அப்படியே வரும், இது 2 வந்து வரும், 5 வரும், இது 3 வந்து வரும். சரிங்களா, ஏன்னா 5 வந்து இது டிவைட் ஆகாது. அடுத்து 2 யூஸ் பண்ணும்போது 1 1, இது 3, இது 1, இது 5 வந்துடும், இதுவும்
3 அப்படியே வந்துடும் சரிங்களா. அடுத்து இந்த இடத்துல 3யும் 5 நம்ம என்ன பண்ணிக்கலாம் டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. 3யும் 5 டேட்டா யூஸ் பண்ணிங்கன்னா 3 5s are நமக்கு 15 கிடச்சிச்சு சரிங்களா. அடுத்து பாருங்கள் 2 2s are 4 4 2s are 8 8 into 15 என்ன ஒரு ஆன்சர் 120 என்னது 120 கிடச்சிச்சு சரிங்களா. சரி 120 கிடச்சிது. இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த டோட்டல் டைம் எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே எவ்வளோ சொல்லியிருக்காங்க 30 நிமிஷம் சரிங்களா. 30 நிமிஷம். இந்த 120 கிடைச்சதெல்லாம் என்னவா இருக்குது நம்மளுக்கு ஆன்சரில் செகண்ட்ஸில் இருக்குது. வினாடிகள் கவனிங்க வினாடிகள் இருக்குது. இதெல்லாம் 120 செகண்ட்ஸில் இருக்குது. இவங்க 30 நிமிஷத்தில் தான் சொல்கிறாங்க 30 நிமிஷத்தில். அப்போ 30 நிமிஷம்னு சொல்லும்போது நம்ம செகண்டாக மாற்றணும் அப்படின்னா அதை 60ஆல் மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. என்ன பண்ணணும் அதை 60ஆல் மல்டிப்ளை பண்ணணும் +1 சரிங்களா. அப்போ அது மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு 6 into 3 வந்து 18 அப்புறம் பக்கத்தில் 2 0 இருக்கும் அப்புறம் 120 +1 இந்த மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்கள் ஒரு முறை இது கேன்சல் ஆகிடுச்சு. இது வந்து பாருங்கள் 4 முறை வருமா 3 டேபிளில் 4 முறை. இது வந்து பார்த்தோன்னா 6 முறை இந்த 0 பக்கத்தில் வந்துடும். இது ஒரு முறை இது வந்து பார்த்தோன்னா 4 டேபிளில் 15 டைம்ஸ் வரும். அப்போ 15 + 1 15 + 1 வந்து பார்த்தா உங்களுக்கு 16 டைம்ஸ் வந்துடும் சரிங்களா. அப்போ எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ 16 முறை வரும். இதே மாதிரி கொஷின்ஸில் அவங்க என்ன வேணும்னா நிமிடங்கள் மாற்றலாம் சரிங்களா. 45 நிமிடங்கள் கேட்கலாம் இல்லை 60 நிமிடங்கள் கேட்கலாம். எப்படின்னா கேட்பாங்க. கேட்கும்போது அந்த டோட்டல் டைம் மட்டும் இங்கே என்ன இருக்கோ அது மட்டும் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். அப்புறம் எல்சிஎம் கொடுத்துக்கிற கொஷினுக்கு எல்சிஎம் எடுத்தால் ஆன்சர் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள் என்ன கொஷின் சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் which is a perfect square and is divisible by each of the number is 20 25 and 30 அப்படி சொல்லிடுறாங்க. தமிழில் கொஷின் பாருங்கள் 20 25 மற்றும் 30 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய முழு வர்க்க எண் சரியா. மிகச்சிறிய முழு வர்க்க எண் வந்து என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க சரிங்களா. இப்போது இந்த 20 25 30 இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துகிட்டு வரலாம் சரிங்களா. 20 25 30 எல்சிஎம் எடுத்து பார்க்கணும். ஒரு கான்செப்ட் இருக்குதுல்ல சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் காமன் என்னது 5. அப்போ 5ஆல் யூஸ் பண்ணால் 4 டைம்ஸ். இது வந்து பார்த்தோன்னா இது 5 டைம்ஸ் இது 6 டைம்ஸ். அடுத்து 2 யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 2 இது 5 அப்படியே வந்துடும் இது 3 வந்துடும். திருப்பம் நம்மளுக்கு வந்து 2 யூஸ் பண்ணால் 1 டைம் ஆகிடும். இது வந்து பார்த்தோன்னா 5 வந்துடும் இது 3 வந்துடும். திருப்பம் இங்கே 5 யூஸ் பண்ணால் 1 டைம் இதுவும் 1 டைம் இது 3 டைம். அடுத்து 3 யூஸ் பண்ணும்போது பாருங்கள் 1 1 1 இப்படி வந்துருச்சா. சரி எல்லாமே இப்படி வந்துருச்சு. இப்போது இந்த 5 அப்படின்ற பேர் வந்து இன்னொரு பேர் எங்கே இருக்குது இங்கே இருக்குது சரிங்களா. அப்போ 2 பேர் வந்திருக்கா. அப்போ என்ன பண்ணிக்கலாம் நம்ம 5 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்படி அது 5 ஸ்கொயர் சரிங்களா. ஸோ 2 பேர் வந்திருக்கு அதனால் போட்டாச்சு. அடுத்து பாருங்கள் இங்கே என்ன இருக்குது இதுவும் 2 2 வந்திருக்கு. அப்போது அது ஒரு பேர் அப்போது 2 ஸ்கொயர்னு போட்டாச்சு. அடுத்து இங்கே பாருங்கள் இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது சரிங்களா. 3 இருக்குது. அப்போது 3 வந்து நம்ம என்ன பண்ணோம் ஸ்கொயர் பண்ணணும் சரிங்களா. ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இப்போது 3ன்றது 1 தான் கிடச்சிருக்கு அந்த இடத்துல சரிங்களா. 3ன்றது 1 தான் கிடச்சிருக்கு. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் இஸ் பர்ஃபெக்ட் சரிங்களா. விச் இஸ் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அண்ட் இஸ் டிவிசிபிள் பை ஈச் ஆஃப் த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போது நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிக்கும்போது இதனுடைய பேர் வந்து இது வந்திருக்கு சரிங்களா. இது வந்திருக்கு. ஆனால் ஒரு மிஸ்ஸிங் பேர் வந்து இருந்திருக்கு. அந்த மிஸ்ஸிங் பேரை வந்து நம்ம என்ன பண்ணோம் அதை ஒரு பேராக கன்சிடர் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ 3என்ற ஒரு பேர் வந்து கிடைக்கல. அப்போ 3என்ற பேரை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டோம் சரிங்களா. ஒரு 3 வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்போது இது சால்வ் பண்ணால் பாருங்கள் 25 × 4 சரிங்களா. 25 × 4 இன்ட்டு இது என்ன இருக்கும் பாருங்கள் இது 9 ஆகிடும். அப்போது இது வந்து 100 × 9 வந்து பார்த்தோன்னா 900 மாறிடும். அப்போது அந்த சின்ன நம்பர் என்னவா இருக்குன்னா 900 இருக்கும் சரிங்களா. நல்லா கவனிச்சுக்கணும். திருப்பி நான் சொல்லித்தரேன் இந்த கொஷின்ஸ் என்ன சால்வ் பண்ணுன்னா கொடுத்துக்கிற நம்பரை வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா பேராக வரும். பர்டிகுலர் ஒரு நம்பருக்கு மட்டும் பேர் வராமல் இருக்கும்.
அந்த நம்பருக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பேர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஆன்சர் வரும் சரிங்களா. அதுதான் அதோடைய ஆன்சராக இருக்கும். இன்கேஸ் இந்த இடத்துல இன்னொரு இடத்துல 3 வந்து இந்த இடத்துல 2 வராமல் இருந்தால் இன்னொரு 2 வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதுதான் அந்த இடத்துல மீனிங் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த HCF ஆஃப் 3t² + 2t - 8 and 12t² - 22t + 8 அதோடைய ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதனுடைய மீப்போவா சரிங்களா, மீச்சொரு பொது வகுத்தி சரிங்களா. தமிழில் வந்து பார்த்தோன்னா மீப்போவா, இதே இங்கிலீஷில் அப்படி சொன்னால் HCF இல்லை GCDன்னு சொல்லுவாங்க, கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த டேர்ம்ஸ் கொடுத்துறாங்க, நல்லா கவனிங்க. என்ன இருக்குது 3t² + 2t - 8 எப்படி கொடுத்துறாங்க. இப்போ நம்ம அதை சால்வ் பண்ணோம். சால்வ் பண்ணும்போது கவனிங்க, இதையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 24 வரும். -24 ரெண்டு நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் -24 வரணும். அதை ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும் +2ன்னு வரணும் சரிங்களா. ரெண்டு நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 24 வரணும். அதை ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும் 2 வரணும் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா 6 × 4 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 24 ஆயிடுச்சு. அடுத்து 6 இங்கே 4, இப்போது இங்கே பாசிட்டிவ் சைன் வந்து இருக்குது, ஏன்னா மிடில் வந்து 2 இருக்குது. அப்போது சின்ன நம்பருக்கு வந்து மைனஸ் போடணும் சரிங்களா. சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டால் இது +2 ஆகிடும், இது -24 ஆகிடும் சரிங்களா. அப்போ 6 ஒரு நம்பர் கிடச்சிருக்கு, நம்மளுக்கு இன்னொரு -4 ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. அடுத்து இங்கே இந்த இடத்துல இந்த பிட்வீனில் முன்னாடி சரிங்களா, முன்னாடி வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் 3 ஒரு நம்பர் வந்திருக்கு. அப்போ 3 நம்பர் வந்திருந்தால் அது வந்து என்ன பண்ணணும், இது தனித்தனியாக எழுதி 3ஆல் டிவைட் பண்ணிக்கணும் சரிங்களா. 3ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அப்போது இது வந்து பார்த்தோன்னா இது ஒரு முறை, இது வந்து 2 முறை, இது வந்து கேன்சலேஷன் பண்ண முடியாது, அப்படி இருக்கும். அப்போ இதனுடைய ஃபேக்டர் வந்து எழுதும்போது எப்படி இருக்குன்னா t + 2 அடுத்து பாருங்கள் இன்னொரு ஃபேக்டர் எழுதும்போது 3t - 4 இந்த மாதிரி எழுதலாம். அப்போது டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டீன்றது சிம்பிள்ஸ் வந்து அப்ளை பண்ணி எழுதுகிறோம். டீன்ற சிம்பிள்ஸ் வந்து அப்ளை பண்ணி தான் நம்ம டினாமினேட்டர் வந்து எழுதிட்டு இருக்கோம் சரிங்களா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது அதனால தான் இங்கே டீ போட்டிருக்கோம். எப்படி சார் டீ வந்துச்சிங்கன்னா இங்கே 1 இருக்குது சரிங்களா. 1 × t டீயாக தான் வரும், அதனால் சரிங்களா. t + 2 3t - 4 இது வந்து இதனுடைய ஆன்சர் கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குங்க 12t² - 22t + 8ன்னு இருக்குது. இப்போது அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காமனாக என்ன இருக்குது, ஒரு நம்பர் வந்து இருக்குது சரிங்களா. என்ன நம்பர் இருக்குதுன்னா 2ன்ற ஒரு காமனாக ஒரு நம்பர் இருக்குது. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணால் அதோடைய ஆன்சர் வந்து எப்படி இருக்குன்னா 12t² - 22t + 8 இப்படி இருக்குது. இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 6t² - 11t + 4 இப்படின்னு வரும் சரிங்களா. அடுத்து பாருங்கள் 6 × 24 சரிங்களா. ரெண்டு நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 24 வரணும். அதை ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு -11 வரணும். மல்டிப்ளை பண்ணால் 24 வரணும் சரிங்களா. அப்போ ரெண்டு பாசிபிள் வந்து என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா -8 -3 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஸோ டாட் வச்சுக்கலாம். இங்கே என்ன மீனிங்னா மல்டிபிள் மீனிங், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் +24 ஆகிடும். இதே -8 -3 ரெண்டுத்தையும் ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு -11 வந்துடும். அப்போ அந்த கண்டிஷன் வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போது முன்னாடி என்ன இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போது -8/6 அடுத்து பார்த்தோன்னா -3/6 இது ஃபர்தராக சால்வ் பண்ணால் இங்கே பாருங்கள் இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ், இது வந்து 1 டைம், இது 2 டைம்ஸ். அப்போது இது எழுதும்போது 3t - 4 3t - 4 அடுத்து வந்து பார்த்தோன்னா 2t - 1 சரிங்களா. 2t - 1 2t - 1 இந்த மாதிரி வரும். இப்போ அவங்க என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCF தான் கேட்டுக்கிறாங்க சரிங்களா. என்னது HCFன்னு சொல்லும்போது நல்லா கவனிங்க, இதில் காமன் டேர்ம்ஸு 3t - 4 3t - 4 தான். அப்போ HCF வந்து என்னது 3t - 4 சரிங்களா. சரி, அப்போ இதுதான் ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள் 3t - 4 ஆப்ஷன் பியில் இருக்குது. சரி, ஓகே. இந்த மாதிரி கொஷின் நம்ம சொல்லி தரும்போது நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருக்கேன், இதோட ரிலேட்டடாக வரும்போது எல்சிஎம்மும் சால்வ் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா. அப்போ இந்த கொஷினுக்கான எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க, எல்சிஎம் வந்து என்ன வரும்னா ஃபஸ்ட்டு
இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷனில் 2ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் சரிங்களா 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்போ அந்த 2 வந்து கான்ஸ்டன்ட் அந்த 2 வந்து கான்ஸ்டன்ட்டு அந்த டேர்ம்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே காமனாக என்ன வந்திருக்கு 3t - 4 3t - 4 வந்திருக்கு சரிங்களா அப்போ 3t - 4 ரெண்டு முறை காமனாக வந்துருக்கனால அது ஒரு முறை எழுதிடணும் இந்த ரெண்டு முறை காமன் டைம்ஸில் மேக்ஸிமம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் வந்திருக்கு இன்கேஸு இங்கே 2 டைம்ஸ் வந்திருந்தால் இதை 2 டைம்ஸ் நீங்கள் எழுதியிருக்கணும் சரிங்களா அதான் சொல்கிறேன் எல்சிஎம் எடுக்கும்போது அந்த வேரியபிளில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எடுக்கணும் சரிங்களா அதுதான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சொல்லும்போது அதனுடைய மினிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எல்லா இடத்துலையும் வந்திருக்கான்னு பார்த்து நீங்கள் பார்த்து எடுக்கணும் அப்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா t+2 வரும் t+2 வரும் ஏன்னா வேறு எங்கேயும் t+2 வந்து இல்லை சரிங்களா அடுத்து பார்த்தோன்னா 2t - 1 வரும் 2t - 1 வரும் அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள் t+2 அடுத்து பார்த்தோன்னா 2t - 1 அடுத்து பார்த்தா 3t - 4 இப்படி இருக்குது ஆனால் இந்த இடத்துல இது LCM உடைய ஆன்சர் சரிங்களா அந்த நம்ம டிவைட் பண்ணோம்ல இந்த இடத்துல 2 இந்த டிவைடை வந்து பார்த்தோன்னா சம்டைம்ஸ் ஒரு சில பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுறாங்க ஒரு சில பிளேஸில் வந்து கன்சிடர் பண்ணாமல் விட்டுறாங்க இந்த இடத்துல வந்து அது கொடுக்காமல் இருந்திருக்காங்க பட் நம்ம வந்து இது எழுதியிருக்கோம் இந்த மாதிரி சரிங்களா இந்த மாதிரியும் ஆன்சர் வந்து எடுத்துகிட்டு வரலாம் ஸோ எல்சிஎம் வந்து இதுதான் ஆன்சர் சரிங்களா ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க சரி ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கவனிங்க இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the sum and difference of the LCM and HCF of two numbers are 592 and 518 respectively. If the sum and number sum and the number if the sum of the numbers 296 296 then the numbers are then the numbers are சொல்லியிருக்காங்க இரண்டு எண்களுடைய மீப்போவா மற்றும் மீப்போமா மற்றும் மீப்போவா ஆகியவையின் கூட்டுத்தொகை சரிங்களா அதனுடைய கூட்டுத்தொகை மற்றும் வேறுபாடு என்ன இருக்குன்னா 592 ஸோ 518 அதாவது 2 நம்பர்ஸ் இருக்குது அதனுடைய எல்சிஎம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்சிஎம் அண்டு ஹெச்சிஎஃப் உடையதும் அதுக்கப்புறம் பார்த்தா அதனுடைய சம் ஆஃப் வேல்யூஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய கவனிங்க கொஷின்ஸை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி படிச்சிட்டேன் அதாவது ஒரு 2 நம்பர் இருக்குது சரிங்களா அந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துகிட்டு அப்புறமா ஹெச்சிஎஃப் எடுத்து வரக்கூடிய வேல்யூஸ் வச்சு கன்சிடர் பண்ணிக்கிற கொஷின்ஸு த சம் அண்ட் டிஃப்ரென்ஸ் சரிங்களா சம் அண்ட் டிஃப்ரென்ஸு சம்முனா ஆட் பண்ணுறது டிஃப்ரென்ஸ்னால் வேறுபாடு எது எதுடையது எல்சிஎம் தான் ஹெச்சிஎஃப் உடைய வேறுபாடு சரிங்களா வேறுபாடும் சம்மும் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அதனுடைய ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா ஆமாம் அதனுடைய எண்கள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இப்போது அதனுடைய வேறுபாடு கொடுத்துறாங்க இது வந்து வேறுபாடு இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கூட்டுத்தொகை சரிங்களா இது சம்மு இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு அப்படி இருக்கும்போது அந்த நம்பரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் இருக்குது எப்போவுமே இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஆப்ஷன் வைஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் பெட்டர் இப்போது நான் எடுத்த உடனே என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துல சம்முன்னு சொல்லிக்கிறாங்களே சரிங்களா கூட்டுத்தொகைன்னு சொல்லும்போது சரிங்களா 2 நம்பரை ஆட் பண்ணி பாருங்கள் என்ன இருக்குது 296 ஒரு தான் பார்க்கணும் அந்த 2 நம்பருடைய சம் வந்து வேல்யூ 296 இந்த இடத்துல ஆப்ஷனில் இங்கே வரவே வரல 296 இதை ஆட் பண்ணால் 296 விட அதிகமாக போய்டும் அப்போ அந்த ஆப்ஷன் வராது ஃபஸ்ட்டு அது அந்த ஆப்ஷன் ஒமிட் பண்ணிடணும் அடுத்த இந்த ஆப்ஷனும் வராது சரிங்களா இந்த ஆப்ஷனும் வராது ஸோ அதையும் நான் என்ன பண்ணிட்டேன் ஒமிட் பண்ணிட்டேன் அப்போ இங்கே 2 ஆப்ஷன் தான் இருக்குது இந்த 2 ஆப்ஷனில் தான் எதுனா ஒன்று வரும் பட் ஆனால் நம்ம எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா டேரெக்டாக சீக்கிரமாக சால்வ் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு ஆப்ஷன் எடுத்து நம்ம சால்வ் பண்ணுவோம் சரிங்களா இப்போ அதே மாதிரி தான் நான் சால்வ் பண்ண போகிறேன் பட் ஆனால் இந்த ஆன்சரை எடுத்து நான் சால்வ் பண்ண போகிறேன் சரிங்களா ஸோ இப்போ இருக்கக்கூடிய டைமுடைய கருதி நீங்கள் அதே மாதிரி எக்ஸாமில் நீங்கள் ஆப்ஷன் வைஸாக இந்த கொஸ்டினை போகணும் அப்போ 111க்கும் 185க்கும் ஃபஸ்ட்டு நான் எல்சிஎம் எடுக்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட் நான் பண்ணிடலாம் ஹெச்சிஎஃப் எடுத்துடலாம் சரிங்களா 111க்கும் 185க்கும் 111 185க்கு என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் எடுத்துடலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் எடுக்கும்போது நல்லா கவனிங்க இது ரெண்டுத்துக்கு காமன் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ரெண்டுத்துக்கு காமன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 17 டேபிள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா 17 டேபிள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரல சரிங்களா அடுத்து 37 யூஸ் பண்ணி பார்க்குறேன் நான் சரிங்களா 37 பார்த்தீங்கன்னா இந்த 11111 இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
37 × 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 1 மீதி 2 ஸோ 11. அப்போது 37 வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வரும். என்னது 3 டைம்ஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் வரும். சரிங்களா? ஐயால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன இருக்கும்? ஐயால் 35 5 மீதி 3 5 3 சார் 15 15 + 3 18 ஆகிடும். இப்போது இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 5 தான் வந்துடுச்சு. சரிங்களா? 3 5 தான் வந்துடுச்சு. இப்போது இந்த 3 5 வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இது 1 முறை, இது 5. அடுத்து இது 5 எடுக்கும்போது இது 1 முறை, இது 1 முறை. இப்போது ஹெச்சிஎஃப் வந்து என்ன இருக்குது நம்மளுக்கு 37. எல்சிஎம் வந்து என்ன இருக்குன்னா எல்சிஎம் இதை மல்டிப்ளை பண்ணோம். சரிங்களா? 37 × 15. சரிங்களா? 37 × 15 பாருங்கள். 7 35 5 மீதி 3 5 5 ஸோ 18. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றால் பண்ணும்போது 37 வந்துடும். 5 இது 15 5 மீதி 1 ஸோ 5 5 5 வந்துடும். சரிங்களா? செக் பண்ணிக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 7 35 5 மீதி 3 15 18. அடுத்து ஒன்றால் பண்ணும்போது 37 தான். சரிங்களா? 5 15 ரிமைனிங் 1 5. இப்போது இது 555 அடிச்சிருக்கு. இப்போ இதனுடைய ரெண்டும் சம் பண்ணும்போது நம்முடைய ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். சம் பண்ணும்போது 587 சம் பண்ணால் 587 வந்துடுதும். இதே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 555லேருந்து 37 கழிச்சிங்கன்னா இது 15, இது 8 ஆகிடும், இது 4 ஆகிடும், 1 மீதி 5 518. இப்போது சம்மு பண்ணும்போது 587 வந்திருக்கா பாருங்கள் ஆன்சர். 592 வந்திருக்குங்க. நல்லா கவனிங்க. ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அதாவது கொஷின்ஸு கொஞ்சம் நல்லா கவனிங்க. சரிங்களா? அதாவது 2 எண்களுடைய மீப்போமா மற்றும் மீப்போவா ஆகியோரின் கூட்டுத்தொகை மற்றும் வேறுபாடு முறையே 592 மற்றும் 518. அந்த 2 எண்களுடைய கூட்டுத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா 296 எனில் அந்த எண்கள். சரிங்களா? 111 185. சரிங்களா? இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 518. இது ஓகே. பட் ஆனால் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும்? 592 வரணும். சரிங்களா? 592 எல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா பாருங்கள். இங்கே ஆட் பண்ணது எங்கே போட்டிருக்கோம்? நம்ம ஆட் பண்ணும்போது ஆமாம் கவனிக்கணும். இங்கே பாருங்கள். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஜென்ரலாகவே இங்கே மாற்றிட்டோம். நம்ம 555லேருந்து இந்த 30 ஆட் பண்ணால் 585 ஆகிடும். அந்த 85ஓட ப்ளஸ் ஒரு 7 ஆட் பண்ணால் 592 ஆகிடும். சரிங்களா? நம்ம இங்கே ஆட் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்கோம். 592. சரிங்களா? ஆட் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ 592. அப்போது அந்த ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்திருக்கு 592 518. ஸோ இந்த ஆன்சர் ரெண்டுமே வந்துருக்கிறதுனால இப்போ நம்ம இந்த ஆப்ஷன் எடுத்தது கரெக்டு. சரிங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி சம் கொஞ்சம் ஈஸியாக முடிக்க முடியும். நீங்கள் கான்செப்ட் வைஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர் ஆர் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ். சரிங்களா? இஃப் 14% ஆர் கேர்ள்ஸ் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் தி கிளாஸ்ன்னு கேட்டுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? ஒரு வகுப்பில் மொத்தம் 50 மாணவர்கள் உள்ளனர். 50 ஸ்ட்ரென்த் வந்து இருக்குது. சரிங்களா? 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது. அவர்களில் 14% மாணவிகள். சரிங்களா? 14% மாணவிகள். வகுப்பில் உள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து என்னென்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்படியே எண்ணிக்கை வந்து என்ன கேட்குறாங்க. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஸ்கூலில் 50 அப்படின்னு ஸ்ட்ரென்த் இருக்குது. சரிங்களா? 50னா இந்த இடத்துல என்ன மீனிங்னா ஒரு பர்சனுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2% இருக்கலாம். சரிங்களா? ஒரு பர்சனுக்கு வந்து 2%. அப்போது அங்கே 50% சொல்லும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும்? 100% கிடைக்கும். 50% சொல்லும்போது நமக்கு இது என்ன வரும்னா 100% கிடைக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 1% சொல்லும்போது 2%. 50% சொன்னால் அது நமக்கு என்னங்க 100ஆக மாறிடும். அப்போது இங்கே 14% பேர். சரிங்களா? 14% ஆஃப் பீப்புள் எவ்வளோனா மாணவிகள். அப்போது 14% சொல்லும்போது 7 பேர் வந்து என்ன இருப்பாங்க? கேர்ள்ஸாக இருப்பாங்க. சரிங்களா? அதில் பாதி தான். சரிங்களா? அதாவது கேர்ள்ஸ். அப்போது அதனுடைய பாய்ஸ் வந்து எவ்வளோ இருப்பாங்கன்னா 50ல்
-7 போச்சுன்னா இருக்கும் 43 தான் வரும். அப்போது இது வந்து பார்த்தோன்னா 43 பீப்புள் வந்து இருப்பாங்க. அது வந்து யாருன்னா மாணவர்கள். சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை வந்து 43 பேர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கவனிங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் ஆஃப் இந்த கிவன் சீரீஸ். சரிங்களா? அதாவது இந்த மாதிரி சீரீஸ் சொல்லிவிட்டு சென்டரில் ஒரு நம்பர் வந்து விட்டு போயிருக்கு. அந்த நம்பர் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு அந்த சீரீஸ் வந்து என்ன இருக்குன்னு 4, 18, 100, 180, 294, 448 இதுதான் ஒரு சீரீஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த சீரீஸை நீங்கள் கவனிக்கும் போது ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியுதா, ஈஸியாக அதனுடைய கான்செப்டை புரிஞ்சிக்க முடியுதா, குயிக்காக சால்வ் பண்ண முடியுதா பார்க்கணும். சரிங்களா? அதை பார்த்துட்டு உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சால் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நீங்கள் 1.5 minutes வந்து எடுத்துக்கிட்டால் பெட்டர். அதுக்கப்புறம் அந்த சம்ஸை யோசித்தோம் ஆன்சர் போட முடியலன்னா அந்த சம்மை அப்போவே நீங்கள் ஒமிட் பண்ணிட்டு அடுத்த சம்முக்கு வந்து கொஞ்சம் ஜம்ப் பண்ணிவிடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அந்த சம்முடைய கான்செப்ட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிக்கணும். n³ - n² இந்த கான்செப்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? n³ - n² இந்த மாதிரி கான்செப்ட்டு. என்னன்றது பார்த்தோன்னா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 2ல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. 2ல் ஸ்டார்ட் பண்ணால் 2 power 3 - 2². 2 power 3 ஆன்சர் வந்து 8. 8 - 2² வந்து 4. அப்போ இதனுடைய ஆன்சர் 4. சரிங்களா? இங்கே 4 கிடச்சிருக்கு. ஓகேவா? அடுத்து 2க்கு அப்புறம் என்னது 3 நம்பர் அப்ளை பண்ணணும். அப்போ 3³ - 3². அப்போ 3³ என்ன ஆன்சர் உங்களுக்கு 27 - 9. இது வந்து சால்வ் பண்ண உங்களுக்கு என்ன இருக்கும் 18 20 அப்புறம் 27. அப்போ 18 வரும். அப்போ 18 வந்திருக்கா, வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் 4 அப்ளை பண்ணும். அப்போது 4³ - 4². இது ஒரு கான்செப்ட். சரிங்களா? அப்போ 4³ வந்து ஆன்சர் இருக்கும் 64. 64 - 4² வந்து 16. 4² வந்து 16. அப்போ அதை சால்வ் பண்ணால் 64ல் 16 போயிடுச்சுன்னா என்ன இருக்கும் பாருங்கள். 64ல் 16 போயிடுச்சுன்னா இது 14, இது 8 ஆகிடும். அடுத்து இங்கே 5 48 வந்துடும். சரிங்களா? இதுனாது 48 வந்துடும். அடுத்து வந்து பாருங்கள், நம்மளுக்கு அடுத்த சீரீஸ் இருக்கும் 5. அப்போ 5³ - 5². 5³ வந்து ஆன்சர் இருக்கும் 125. 125 - 5² வந்து பார்த்தோன்னா 25. இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 100. ஸோ இந்த 100 வருதா, ஸோ வருது, இந்த சீரீஸும் வருது. அடுத்து பாருங்கள், அடுத்த நம்பர் என்னது 6 அப்ளை பண்ணணும். சரிங்களா? r³ பார்த்துட்டு உங்களுக்கு r³ - r². r³ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 216 - r² வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 36 வரும். சரிங்களா? இதை ஃபர்தராக சால்வ் பண்ணால் உங்களுக்கு 180 100 அப்புறமா 216 ஆகிடும். அப்போ 180. அப்போ இந்த 180 வருதா உங்களுக்கு. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது 7³ - 7². 7³ ஆன்சர் 343 - 7² 49. இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கான ஆன்சர் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 343 49னா உங்களுக்கு 13. இது வந்து போச்சுன்னு இருக்கும் 4 4. அடுத்து 3 13னா 9. அடுத்து 2 294. சரிங்களா? 294. அடுத்து வந்து பார்த்தோன்னா நீங்கள் 8 அப்ளை பண்ணும்போது 8³ - 8². இது அப்ளை பண்ணால் 8³ வந்து 512 - 8² வந்து 64. இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள் 512 அடுத்து 64. இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு 12 8. சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா 10ஆக மாறிடும். சாரி, இது 9ஆக மாறிடும். இங்கே ஃபார்வர்ட் பண்ணிட்டா 0. சாரி இது 10ஆக மாறிடும். 4 அடுத்து இது 4 இருக்கும். 448. சரிங்களா? அப்போது 448 வந்து ஆன்சர் கிடச்சிருக்கு. அப்போது இதோடைய ஆன்சர் வந்து 448. அப்போது இந்த மாதிரி சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸை பொறுத்தவரை என்ன கான்செப்ட்னா n³ - n². இந்த கான்செப்ட் வந்து கொஷின்ஸே இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் எடுத்த உடனே ஆன்சர் எடுத்த உடனே செக் பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறது, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 15 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்சர் சால்வ் பண்ண முடியுதா பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிடலான்னா அடுத்த கொஷின்ஸுக்கு மூவ் பண்ணிடுறது பெட்டராக இருக்கும். சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு 48. அதோட தேர்ட் ஆப்ஷன் தான் இங்கே இருந்துருக்கு. சரிங்களா? ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய கொஷின் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.